அன்பார்ந்த நேயர்களே, தலைப்பகுதியில் அதிக பாதிப்பை கொடுக்கக்கூடியது பேன், பொடுகு, ஈறு, தெள்ளுப்பூச்சிகள். இந்த பூச்சிகள் அதிகமாக தலைப்பகுதியில் வாழும்போது உடலுக்கு பலவிதமான நோய் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது, முடி உதிர்வை ஏற்படுத்தக்கூடியது, நிணநீர் முடிச்சுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது போன்ற பாதிப்புகளை அறவே தீர்ப்பதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் ஒரு தைலம் தயார் செய்து தலைப்பகுதியை தேய்த்து தலை குளித்து வரும்பொழுது அந்த பூச்சிகள் அறவே ஒழியும். ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை பெற முடியும். அந்த தைலம் தயார் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நாய் துளசி சாறு, வேப்பிள்ளை சாறு, திரிபலா பொடி மற்றும் வேப்ப எண்ணெய். நாய் துளசி என்பது பார்ப்பதற்கு சாதாரண துளசியை போல இருக்கும். இந்த நாய் துளசியானது எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இவற்றில் உள்ள அந்த மேல் நோக்கிய அந்த விதைகளானது சிறிது தடிமனாக இருக்கும். இந்த பூக்கள் வெண்மை நிறத்தில் இருக்கும். சாதாரண துளசிக்கு பூக்கள் அவ்வளவாக தெளிவாக தெரியாது. அந்த சாதாரண துளசியின் விதையானது காய்ந்திருக்கும், மெல்லியதாக இருக்கும். ஆனால் நாய் துளசியின் உள்ள விதைகளானது சிறிது தடிமனாக இருக்கும். இது பார்ப்பதற்கு அதிக வித்தியாசம் இருக்கும். இதன் வாசனையானது மிகவும் மாறுபட்டதாக இருக்கும். துளசிக்கு உண்டான வாசனை இந்த நாய் துளசிற்கு அவ்வளவாக இருக்காது. இதை வைத்து நாம் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இந்த நாய் துளசியானது 10 கால் பேனை ஒழிப்பதற்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படக்கூடியது. தலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள அதிக விதமான பாதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த தெள்ளுப்பூச்சிகள், பேன், பொடுகு, ஈறு இவற்றை போக்கக்கூடிய தன்மை இந்த இலைச்சாற்றிற்கு உண்டு. சளி இருமலையும் போக்கக்கூடிய தன்மை உண்டு. குறிப்பாக இந்த நாய் துளசியின் சாறானது தலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள நோயை அறவே போக்கக்கூடிய தன்மை உண்டு. பேன்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதால் நாம் நாய் துளசியின் சாற்றை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக திரிபலா. இந்த திரிபலாவில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மூன்றும் சேர்ந்திருக்கின்றது. இந்த திரிபலா பொடி கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது. தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய அரிப்பு, கரப்பான், புழுவெட்டு போன்ற பல பாதிப்புகளை தீர்க்கக்கூடியது. முடியை ஆரோக்கியமாக வளருவதற்கும் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் திரிபலா பொடி அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதனால் நாம் திரிபலா பொடியையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக வேப்பிள்ளை சாறு. வேப்பிள்ளை கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது. தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை வேப்பிள்ளைக்கு உண்டு. வேப்பிள்ளையை அரைத்து தலையிலே ஊற வைத்து குளிக்கும் போது அந்த கசப்பு தன்மையின் காரணமாக பேன்கள், தெள்ளுப்பூச்சிகள், பொடுகு அறவே ஒழியும் என்பதால் நாம் வேப்பிள்ளை சாற்றையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு வேப்ப எண்ணெயில் ஒரு தைலம் தயார் செய்து தலைப்பகுதியில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அந்த பேன்களை அறவே ஒழிப்பதற்கு இப்போது ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு இந்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வேப்ப எண்ணெய் 100 மில்லி, நாய் துளசி சாறு 2 தேக்கரண்டி, வேப்பிள்ளை சாறு 2 தேக்கரண்டி, திரிபலா பொடி 1 தேக்கரண்டி. இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். 100 மில்லி வேப்ப எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.